வேள்பாரி சங்க காலத்தின் வீர மன்னன். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சங்க காலம் என்ற ஒரு பெரிய வரலாற்று காலம் இருந்தது. அந்த காலத்தில் பல சிறிய நாடுகளை ஆண்ட வீர மன்னர்கள். பரம்பு நாடு என்பது சாதாரண இடமல்ல. அங்கு உயரமான மலைகள், அடர்ந்த காடுகள், ஓடும் ஆறுகள், வளமான நிலங்கள் இவை அனைத்தும் இருந்ததால் அது மிகவும் வளமான நாடாக இருந்தது. அவற்றில் மிகப்பெரிய தானம் செய்பவர்களாக கடை 7 வள்ளல்கள் என்று 7 மன்னர்கள் புகழப்படுகிறார்கள். அவர்கள் வேள்பாரி, பேகன், ஓரி, ஆய் ஆண்டிரன், நல்லி, அதியமான், காரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு சிறிய முல்லைக்கொடி, ஒரு சிறிய செடி பாறையின் மீது ஏற முயற்சி செய்து கீழே விழுவது போல இருந்ததை கவனித்தார். அந்த செடி மேலே ஏறுவதற்கு அருகில் பிடிக்க எதுவும் இல்லை. அதை பார்த்து உதவி செய்யும் மனம் கொண்ட மன்னன் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த சம்பவம்தான் வேள்பாரியின் புகழை நாடு முழுவதும் பரப்பியது. வேள்பாரியின் நண்பர் கபிலர். வேள்பாரியின் மிக நெருங்கிய நண்பர் பெரியானூறு போன்ற சங்க நூல்களில் காணப்படுகின்றன. மூவேந்தர்களின் பொறாமை. அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் 3 பெரிய பேரரசுகள் இருந்தன. அவர்கள் சேரன், சோழன், பாண்டியன். இவர்கள் சேர்ந்து நினைத்த அவர்கள் பரம்பு நாட்டை கைப்பற்ற முடிவு செய்தார்கள். பரம்பு நாட்டின் முற்றுகை. மூவேந்தர்கள் தங்கள் படைகளை ஒன்றிணைத்து பரம்பு நாட்டை முற்றுகையிட்டார்கள். ஆனால் பரம்பு நாடு மிகவும் பாதுகாப்பான இடம். அங்க முடியவில்லை. துரோகம் மற்றும் மரணம். நேரடியாக போரில் வெல்ல முடியாததால் மூவேந்தர்கள் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தினர். சில வரலாற்று குறிப்புகள் கூறுவது என்னவென்றால், துரோகம் மூலம்தான் வேள்பாரி கொல்லப்பட்டார். அப்போது கபிலர் அவர்களை தனது மகள்களைப் போல பார்த்து பாதுகாத்தார். கபிலரின் போராட்டம். கபிலர் பல மன்னர்களிடம் சென்று வேள்பாரியின் மகள்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டார். ஆனால் மூவேந்தர்களின் பயத்தால் யாரும் கபிலர் குன்று என்ற இடத்தில் தன் வாழ்க்கையின் முடித்ததாக வரலாறு கூறுகிறது. வேள்பாரியின் மரபு. இன்று வரை தமிழர் வரலாற்றில் வேள்பாரி ஒரு பெரிய மனசு கொண்ட மன்னன் என்று நினைவில் வைத்திருக்கப்படுகிறார். அவர் கற்றுக் கொடுத்த பாடல் கடந்தும் அவரின் பெயர் தமிழர் வரலாற்றில் என்றும் வாழ்கிறது. மூவேந்தர்கள் தங்கள் படைகளை ஒன்றிணைத்து பரம்பு நாட்டை முற்றுகையிட்டார்கள். ஆனால் பரம்பு நாடு மிகவும் பாதுகாப்பான இடம். அங்கு மலைகள், காடுகள், குறுகிய பாதைகள் இருந்ததால் எதிரிகள் எளிதாக நுழைய முடிய மிகவும் மடித்தார்கள். இதனால் மூவேந்தர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. இவர் ஒரு சிறிய நாட்டின் மன்னன் இவ்வளவு புகழ் பெறக்கூடாது என்று நினைத்த அவர்கள் பரம்பு நாட்டை கைப்பற்ற முடிவு செய்தார்கள். பரம்பு நாட்டின் முற்றுகை. மூவேந்தர்கள் தங்கள் படைகளை ஒன்றிணைத்து பரம்பு நாட்டை முற்றுகையிட்டார்கள். ஆனால் பரம்பு நாடு மிகவும் பாதுகாப்பான இடம். அங்கு மலைகள், காடுகள், குறுகிய பாதைகள் இருந்ததால் எதிரிகள் எளிதாக நுழைய முடியவில்லை. மரபு. இன்று வரை தமிழர் வரலாற்றில் வேள்பாரி ஒரு பெரிய மனசு கொண்ட மன்னன் என்று நினைவில் வைத்திருக்கப்படுகிறார். அவர் கற்றுக் கொடுத்த பாடம்: செல்வம் இருந்தால் பிறருடன் பகிர வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், மனிதர்களுக்கு உதவ வேண்டும். வேள்பாரி ஒரு சாதாரண மன்னன் அல்ல. அவர் கருணை, தானம், வீரத்தின் அடையாளம். அதனால்தான் 2000 ஆண்டுகள் கடந்தும் அவரின் பெயர் தமிழர் வரலாற்றில் என்றும் வாழ்கிறது. வேள்பாரிக்கு 2 மகள்கள் இருந்தனர், அங்கவை, சங்கவை. வேள்பாரி இறந்த பின் அவர்கள் பாதுகாப்பில்லாமல் இருந்தனர். அப்போது கபிலர் அவர்களை தனது மகள்களைப் போல பார்த்து பாதுகாத்தார். கபிலரின் போராட்டலுக்கு உதவ வேண்டும். வேள்பாரி ஒரு சாதாரண மன்னன் அல்ல. அவர் கருணை, தானம், வீரத்தின் அடையாளம். அதனால்தான் 2000 ஆண்டுகள் கடந்தும் அவரின் பெயர் தமிழர் வரலாற்றில் என்றும் வாழ்கிறது. உதவ வேண்டும். வேள்பாரி ஒரு சாதாரண மன்னன் அல்ல. அவர் கருணை, தானம், வீரத்தின் அடையாளம். அதனால்தான் 2000 ஆண்டுகள் கடந்தும் அவரின் பெயர் தமிழர் வரலாற்றில் என்றும் வாழ்கிறது. உதவ வேண்டும். வேள்பாரி ஒரு சாதாரண மன்னன் அல்ல. அவர் கருணை, தானம், வீரத்தின் அடையாளம். அதனால்தான் 2000 ஆண்டுகள் கடந்தும் அவரின் பெயர் தமிழர் வரலாற்றில் என்றும் வாழ்கிறது. வேண்டும். வேள்பாரி ஒரு சாதாரண மன்னன் அல்ல. அவர் கருணை,
தானம், வீரத்தின் அடையாளம். அதனால்தான் 2000 ஆண்டுகள் கடந்தும் அவரின் பெயர் தமிழர் வரலாற்றில் என்றும் வாழ்கிறது.